Bavitharan, please go ahead. Hi sir. Hi, Bavitharan. Sir, actually நான் வந்து எனக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நான் வந்து ஐடி கிடையாது. நான் வந்து சிவில் இன்ஜினியர் 5 years கம்ப்ளீட்டாக வந்து சிவில் கம்பெனியில் டிசைன் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட் இல்லை ஒரு 2 years பேக் வந்து நான் வந்து கிளவுட் வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வந்து லேர்ன் பண்ண ஒரு 6 months முன்னாடி வந்து சென்னையில் தான் ஒரு ஸ்டார்ட் அப் லெகசி ஸ்டார்ட் ஒரு சின்ன கம்பெனியில் சொல்யூஷன்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அப்படிங்கிற இதில் வந்து இப்போ ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 6 months தான் வந்து நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் படிக்கும்போது AWS அஷ்யூர் அந்த கோர்ஸ் படித்து அதில் வந்து சர்டிஃபிகேஷன்லாம் வாங்கினேன். அதுக்கப்புறம் டெவாப்ஸ் வந்து சின்ன சின்ன கான்செப்ட்லாம் படித்தேன். ஸோ அந்த நாலேஜை வச்சு நான் தான் இன்டர்வியூ கான்டாக்ட் பண்ணேன், கிராக் பண்ணி உள்ளே வந்துட்டேன். பட் இங்கே வந்து எடுக்கிற ப்ராஜெக்ட்ஸ் வந்து எப்படின்னா பேசிக் மைக்ரேஷன், மைக்ரோசாஃப்ட் மைக்ரேஷன், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் 365 மைக்ரேஷன், மெயில் மைக்ரேஷன், அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் வந்து அஷ்யூர் வந்து ரொம்ப பேசிக்கான லெவலில் விர்ச்சுவல் மிஷின்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறது, அக்கௌண்ட் ஹேண்டில் பண்ணுறது, அந்த மாதிரி தான் வந்து இப்போ வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஃபர்தராக வந்து நான் வந்து வெளியில் வந்து அடுத்து ஃபர்தர் கரியரை வந்து மூவ் பண்ணணும்னு நினச்சேன். அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கன்ஃபியூஷன் இருக்குது. யூடியூப்ல வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து நிறைய லேர்னர்ஸ் பண்ணுறதை பார்த்து நான் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அது ஒரு ரியல் டைம் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு எந்த அளவுக்கு அது யூஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. ஸோ அதை பற்றின உங்கள் சஜஷன் ஏதாவது கொடுக்கணும். ராஜா. ஓகே பிரதர், உங்களுக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் பிரதர்? பவித்ரன் எனக்கு 5 years. நான் 2018 பாஸ் அவுட். நான் வந்து பாஸ் அவுட் ஆனதுல இருந்து 5 years வந்து பெங்களூர்ல ஒர்க் பண்ணேன். ஓகே. ஸோ சிவில் தானா இல்லையா? 5 years எக்ஸ்பீரியன்ஸ். ஆமா, சிவில் தான், கம்ப்ளீட் சிவில் தான். சிவில் தான். ஓகே ஓகே. அதாவது எக்ஸாக்டா ஜெராக்ஸ் அவங்களோட மாதிரியே ஒருத்தர் இருக்கான் சிவில் இன்ஜினியரிங் என்கிட்ட. அதாவது அவன் வந்து 3 years எக்ஸ்பீரியன்ஸ். சிவில் இன்ஜினியர்லாம் எப்படின்னா, நீங்க பே ஸ்லிப்லாம் வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அவன் ஏதோ சைட்டு ஏதோ சொன்னான், அதான் வச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னா. நாங்க வந்து அதை தான் கன்வெர்ட் பண்ணோம் டேட்டா இன்ஜினியரிங்கா. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி நான் வந்து ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட்ஸ் நான் நெட்ல இருந்து எடுத்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. உங்களுக்கு ஒண்ணுதான், உங்களுக்கு நான் பிசினஸ் சொல்லி தரணும். அதாவது அந்த டெக்னிக்கலா நீங்க சூப்பரா நீங்க பண்ணிருவீங்க. பிகாஸ் இஃப் யூ ஹேவ் 5 எக்ஸ்பீரியன்ஸ், இஃப் யூ ஹேவ் நாலேஜ் டுவர்ட்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் திங்ஸ் ரிலேட்டட் டு டேட்டா இன்ஜினியரிங் இன் தி இன்டர்நெட் அப்படின்னா டெஃபினட்டா யூ வில் பி டெக்னிக்கலி எக்யூப்டு ஆஸ் ஆஃப் மை ப்ரொடக்ஷன். நான் இப்போ ஒரு பைத்தன்லயோ இல்லை சீக்வல்லையோ ஒரு ப்ராப்ளம் கொடுத்தேன்னா நீங்க அதை அனலைஸ் பண்ணுவீங்க. ஐ எம் நாட் எக்ஸ்பெக்டிங் தட் யூ வில் கெட் த ரிசல்ட். நோ, யூ வில் ட்ரை டு அனலைஸ் த ப்ராப்ளம். கரெக்டா? ஓகே. ஸோ த ஒன்லி திங் விச் யூ ரிக்வயர் இஸ் பிஸ்னஸ் நாலேஜ். அந்த பிஸ்னஸ் அதாவது இது எதுக்கு பண்றாங்க, இந்த ப்ராஜெக்டை எதுக்கு பண்றாங்க, யார் எண்ட் யூசரு, இந்த ப்ராஜெக்டால என்ன நமக்கு கிடைக்குது, எத்தனை பேர் இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்யறாங்க, எப்படி இந்த ப்ராஜெக்ட் ரெக்குவயர்மெண்ட் நமக்கு வருது, ஓகே எவ்வளவு நாள் அதை நம்ம இது பண்ணணும், கம்ப்ளீட் பண்ணணும், இப்போ ஏதாவது பிரச்சனை வந்தா யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்த கைண்ட் ஆஃப் மெத்தடாலஜி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, யூ கேன் ஈஸிலி ஆக்சுவலி பிகம் அ டேட்டா இன்ஜினியர். ஏன்னா இதை நான் பண்ணியிருக்கேன். ஒரு 3 பேத்துக்கு சிவில் இன்ஜினியர் தான் அவனுங்க, அப்படியே கன்வெர்ட் பண்ணிருக்கோம் நம்ம. Okay, so it is possible. Only thing which you are lacking is the business knowledge. That is what I believe. If you are technically, if you explore these things technically, the சொன்ன மாதிரி Python, SQL அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா only thing which you require is business knowledge. எப்படி அதை ப்ராஜெக்ட் நாலேஜ் அதை சொல்லி கொடுத்துட்டோம்னா டெஃபினட்டா நீங்க உங்க ப்ரொஃபைல் அப்டேட் டேட்டா இன்ஜினியரிங்கா கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா அசால்ட்டா வாங்கிடலாம். That is not at all a big deal with you. சார் எனக்கு ஓகே. ஆக்சுவலா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து டைரக்டாவே காட்டிட்டேன். நான் வந்து எதையுமே ஹைட் பண்ணல. எனக்கு வந்து ப்ராப்பரான பிரதர் இப்ப அதான் சொல்றேன்ல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பிரதர். ஐயோ பிரதர், நான் சொல்றது உங்களுக்கு புரியல. நம்ம ஃபேக்கே கிடையாது. இப்ப நீ உங்களை பொறுத்த வரைக்கும் ஃபேக்கே இல்ல. இல்ல ஐ மீன் எஸ், நான் அதான் சொல்றேன். நான் வந்து எதையுமே வந்து நான் வந்து ஹைட் பண்ணல. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி தான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் என்னோட இத்தனை வருஷமா இதெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், இதெல்லாம் நான் வந்து லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிற ஹோல்ட் ஆன் பிரதர் ஒரு நிமிஷம் ஒரே நிமிஷம் இருங்க, நான் சொல்றேன். இப்ப நீங்க பவித்ரன், நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன். ஓகே, நீங்க வரீங்க, எனக்கு டேட்டா இன்ஜினியரிங் தெரியும், நான் வந்து இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன் அப்ப நீங்க வந்தீங்கன்னா நான் உங்களை எடுக்கவே மாட்டேன். ஏன்னா யூ ஆர் ஜஸ்ட் kind of fresher who you have the knowledge, like whatever which you have is not the working knowledge, is the knowledge which you attain from the internet. கரெக்டா? நான் எப்படி உங்களை நம்பி இந்த வேலையை என்னால கொடுப்பேன்? you don't have any working experience. ஓகே, நான் அதுக்கு தான் சொல்றேன், நான் உங்களை பே ஸ்லிப்லாம் மாத்த மாட்டேன். your pay slip will be a civil engineer. Your pay, whatever things which you worked on,
we are not going to do anything with that. We are going to change the way which you are working on. நீங்க சிவில் இன்ஜினியரா ஒர்க் பண்ணீங்க அப்புறம் என்ன பண்ணுவீங்க? ஹைட்டுக்கு போவீங்க, அது அந்த இதெல்லாம் பண்ணிடுவீங்க, அந்த மெஷர்மெண்ட் அதெல்லாம் எடுத்து ஏதோ பண்ணுவீங்க, கரெக்டா? நான் வந்து அதை டேட்டா இன்ஜினியரிங்கா கன்வெர்ட் பண்ணுவேன். ஓகே, பிகாஸ் எவ்ரி திங் ஆஸ் அ டேட்டா. அதை டேட்டா இன்ஜினியரிங்கா நான் கன்வெர்ட் பண்ணிட்டு அதுல ப்ராஜெக்ட்ஸை போட்டு உங்க ரெஸ்யூம் நான் பில்ட் பண்ணிடுவேன். அதை நான் அப்படியே சொல்லி கொடுத்துருவேன் உங்களுக்கு. ஸோ நீங்க ஆன் ஃப்ளோர் ஒரு இன்டர்வியூல போகும்போது, see, I am a civil engineer. I have worked on all these things. I got an opportunity to work as a data engineer for a period of around 3 years. I have been working in so many technologies related to data engineering. If you want, you can take me. Otherwise, I'm good to go. ரொம்ப சிம்பிளா, உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ன எடு, இல்லைன்னா கிடையாது. இப்ப அவன் ஏன் அவங்களை எடுப்பான், நான் ஏன் அவனை எடுப்பான் தான் சொல்லிட்டா. இப்போ மார்க்கெட்ல வந்து உங்க எக்ஸ்பீரியன்ஸ் வழியா, உங்க எக்ஸ்பீரியன்ஸாவே நான் நிறைய பேர் இருப்பானுங்க. டேட்டா இன்ஜினியர் ஒரிஜினல் நிறைய பேர் இருப்பானுங்க. நம்ம டூப்பு தான். நீங்க சேலரி எவ்வளவு வாங்குவீங்க? நீங்க சேலரி எவ்வளவு வாங்குவீங்க? ஒரு 5 lakhs 6 lakhs 11 lakhs 8 lakhs வாங்குவீங்களா? கரெக்டா 9 LP வாங்குவீங்களா? அவன் டேட்டா இன்ஜினியர் 5 year எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு வாங்குவான்? குறைஞ்சது 18 லட்சம் 19 லட்சம் வாங்குவான். 5 year எக்ஸ்பீரியன்ஸ் 18 லட்சம் 19 லட்சம் வாங்குறான்னா அவனோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு இருக்குன்னா 26 லட்சம் 27 லட்சம் இருக்கும். நீங்க 9 லட்சம் வாங்குனீங்கன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் எவ்வளவு இருக்கும்? 15 16. நீங்க டெக்னிக்கல் இன்டர்வியூ கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பேனா, அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பேனா? கரெக்ட் தான் ஜி. ஆனா எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் வருது. என்னன்னா, இப்போ சேலரி எக்ஸ்பெக்டேஷன் பத்தி நீங்க சொல்றீங்க, ஃபைன். கம்பெனி வந்து என்ன ரெக்ரூட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஒர்க்கிங் அதுல வந்து அவன் என்கிட்ட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருப்பாங்க. 2-3 years அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்லும்போது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து அங்க வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுதான் நான் சொல்றேன்ல, நான் உங்களை டெக்னிக்கலா இஃப் யூ க்ரூம் டெக்னிக்கலி, நான் உங்களுக்கு 5 year எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து ஐ வில் ஜஸ்ட் make you to understand the things whatever with data engineer who is having 5 year experience. ஓகே, அந்த நாலேஜை நான் உங்களுக்கு கொடுத்துருவேன்னு சொல்ல வரேன். ஸோ எண்ட் ஆஃப் தி டே நீங்க போகும்போது இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது you will be having a confidence that I worked as a data engineer for a period of around 5 years அப்படின்ற கான்ஃபிடன்ஸை வச்சு தான் நான் உங்களுக்கு இன்டர்வியூக்கே நான் அனுப்புவேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? See, real time practical. It is not that நான் உங்க ஒரு புக்கை படிச்சுட்டு இதை படிங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். உங்களை டைரக்டா நான் ஒர்க் பண்ண வைப்பேன். You should have live, you will be having live working experience as a data engineer. ஓகே, நீங்க நீங்க கேட்டீங்க இல்லையா, ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் அதை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு அதான் தெரியும். ஓகே, அதான் நாங்க ஏன்னா எனக்கு அதுதான் தெரியும், அதனால நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா. சூப்பர் கைஸ். So yeah, okay, thanks.